உப்பூர் விநாயகருக்கு நடந்த இரட்டை திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட உப்பூர் விநாயகர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்களில் விநாயகர் பிரம்மச்சாரியாகவே பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ஆனால் உப்பூர் விநாயகர் திருமண கோலத்தில் வீற்றிருக்கிறார். இக்கோவிலில் விநாயகர் திருக்கல்யாண வைபவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான விநாயகர் திருக்கல்யாண வைபவம் திங்களன்று இரவு கோலாகலமாக நடந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சித்தி புத்தி தேவியருடன் விநாயகருக்கு நடந்த திருக்கல்யாண வைபவத்தில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயகர் கல்யாணமாகாத சுவாமின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே சித்தி புத்தி இருவரையும் பூலோகத்தில் ராமபிரான் பண்ணி வச்ச பொருட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக பிரம்மாவோடைய குமாரிகள் அவ 2 பேரும். சித்திங்கிறது செல்வம், புத்திங்கிறது கல்வி. இருவருக்கும் அதிபதி விநாயகர் தான். இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அம்பாசமுத்திரத்திலிருந்து வரேன். இந்த கோயில் பிரசித்தியாக விட்டு சத்தியவதி விநாயகர் கல்யாணம் முடிச்சா கல்யாணம் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும். சத்தியா இந்த குள்ள நான் ஒரு 5-6 வருஷமா வந்துட்டு இருக்கேன். அது புரட்டாசி மாசம் விநாயகர் சதுர்த்தி வர்றது ரொம்ப விசேஷம். இந்த மாசம் தான் அவர் அவதரிச்சதா சொல்றாங்க. இந்த வருஷம் புரட்டாசி மாசம் வந்திருக்கு. இது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. உப்பூர்ல எது நினைச்சாலும் நடக்கும். அது திருக்கல்யாணங்கிறது இங்க ஒரு அதிசயம் மாதிரி எங்கேயுமே கிடையாது. இது 2 பொண்டாட்டி சித்தி புத்திங்கிறது இங்க ரொம்ப அதிசயம். நாட்டிலேயே உப்பூர் விநாயகருக்கு தான் இரட்டை திருக்கல்யாணம் நடத்தப்படுவதால் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இத்திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்டனர்.